கதாபாத்திரத்தை ஏற்று நிற்கும் மணியனுடைய வழக்கங்கள் பல. வடதிசையில் கனகமலை, தென் திசையில் பரங்குன்றம், தென் பழனி மேற்கல்லை, இடைப்பட்ட திசையெல்லாம் கிளிலாக நீ இருந்தும் என் இதயத்தில் எப்போதும் நீங்காமல் இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற நீதான் அருள் புரிய வேண்டும். முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, சண்முகா என யாழும் சரவணா. செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். சேவல் கூவும் காலை நீரும் பாடலை நான் கேட்டேன். திருச்செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். சக்தி மாதா, அமைதிவளை கண்டவளே, அழகே உருவம் கொண்டவளே, அன்னை முத்துமாரி உமையே, இமையாளும் தேவியே, ஏகாந்த நாயகியே, அந்த முத்துமாரியம்மனை வணங்கி பின் நமது பணியை தொடருவோம். மகமாயி சமயபுரத்தாயே, உன்மகள் எனக்கு எல்லாம் நீயே. மகமாயி சமயபுரத்தாயே, உன்மகள் எனக்கு எல்லாம் நீயே. உள்ளிடத்தில் கரையேற்றி உன் கோவில் கருங்குமம் தான் அங்கேற்கு காவல். கருங்குமம் தான் அங்கேற்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயே,
சொல்லக்கூடிய இவ்வகை நிலங்களில் குறிஞ்சி நிலத்திற்கு தலைவருமான எனது தந்தையுமான நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வரும் வள்ளியாகிய நான் 5 வயதிலிருந்து அறியா பருவத்தில் இருந்த முருக பெருமானுக்காக எப்படிலாம் காத்துக் கொண்டிருக்கேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாலையிடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமாக கழித்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகி என்னை எப்பொழுது ஆட்கொள்ள போகிறாய் முருகா 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 முருகா. காதல் 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 இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி தெய்வீகமான காதல், புனிதமான காதல், வித்தியாசமான காதலும் கூட. என்னங்க காதல்ல ஒண்ணுதான் காதல், அதங்க வித்தியாசமான காதல் என்ன வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருந்தாதான் முதல்ல நல்லா இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் ஒரே மாதிரி நாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருந்தா தான் நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி தானே, எப்படி போயிடக்கூடாதா இல்லையா? நம்ம உலகத்துல எல்லாரும் காதலிக்கிற மாதிரி நம்ம காதலிக்க கூடாது. என்னுடைய காதலும் வித்தியாசமான காதல், நான் காதலிக்கிறவர் வித்தியாசமான எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கணும். நீங்க செய்யற மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன். ஒரு புதுவிதமான காதல் உலகத்துல யாருமே பண்ணிருக்க கூடாது. அப்பேற்பட்ட காதல் ஆத்தாடி இப்படியும் ஒரு காதல் இருக்கா அப்படின்னு உலகத்துக்கே எடுத்து சொல்ல வேண்டும், எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அப்பேற்பட்ட காதல். அதனாலதான் வித்தியாசம் சொன்னேன். 5 வயசுல காதல் யாருக்காவது வருமா? 5 வயசுல எப்படி வரும்? 5 வயசுல ஒரு விவரம் தெரியாத வயசுல எப்படிங்க காதல் வராது இல்லையா? வித்தியாசமான காதல் இதுதான் வித்தியாசமான காதல். எனக்கு 5 வயசுல இந்த காதல். ஆமா, 5 வயசுல அவரையே நினைச்சு அவருக்காக காத்துக்கிட்டே இருக்கேன், புலம்பிக்கிட்டே தான் இருக்கேன். நேற்றுக்கு இன்னைக்கு அந்த புலம்பல். 5 வயசுல காதலிக்கிறீங்கன்னா அப்பேற்பட்ட புண்ணியமான யாரு சொல்லுங்க. உங்க யாருக்கெல்லாம் தெரியாது, யாருக்குமே தெரியாது. என்னங்க சொல்லுங்க, முதல்ல யார காதலிக்கிறேன்னா அவருக்காக நான் காதலிக்கிறது தெரியுமா தெரியலையா தெரியுங்க. நீங்க நான் தான் முழம்பிக்கிட்டே இருக்கேன், காதலிக்கிறேன் காதலை உடனே எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் எதாத்தாலுமே அப்படியே காத்திருக்கிறது ஒரு சுகம் தெரியுமா? ஆமா, அப்படியே என்னமோ இருக்கு வாழ்க்கையில, என்னமோ இருக்கு அப்படின்னு கொண்டுகிட்டு போய்கிட்டே இருப்போம். கடைசியில ஒண்ணுமே இருக்காது. ஆனா அப்பதான் அந்த வாழ்க்கையை கடைசி வரைக்கும் சந்தோஷமான முறையில கொண்டு போய் சேர்க்க முடியும். இருந்தாலும் கூட யார காதலிக்கிறப்ப யாருக்குமே தெரியாதா? சொன்னா தானங்க தெரியும். இல்ல எப்படி சொல்றது எனக்கு தெரியல. ஆமா இல்லையே, உங்களோட நாங்க ரொம்ப ஆவலோட இருக்கீங்களா தெரிஞ்சுக்க. கணவன் பெயரை சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாதுப்பா. நான் என்ன அப்படியே என்னை வளர்த்துருக்கீங்க நீங்க. சும்மா சொல்லுங்க எல்லாம் கிடையாது. ஆமா, காதல் தானே பண்றீங்களே. ஆமா, காதலன் பேரை சொல்லலாம். கணவன் பேர். ஓ அப்படியா? காதல் சொல்லிட்டாவே மறுபடியும் கணவனாக போறவர் தானே, அப்படிதான் காதலிக்கணும். அவரு கணவராக போறவர். என்ன அப்படின்னா அந்த காலத்துல எல்லாமே பெண்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க. பெண்கள்லாம் எப்படி வாழ்ந்துருக்கா பாருங்க. தன்னுடைய கணவன் பெயரை யாருமே சொல்ல மாட்டாங்க, சொல்லாம தான் வாழ்ந்துருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? தன் கணவன் பெயரை சொன்னா தன்னுடைய கணவனுக்கு ஆயுள் குறையுமா. அண்ணன் தங்கச்சி ஒரே மாதிரி பேசுறீங்களே. ஒரு குடும்பம் இல்லையா? ஒரு குடும்பம் இல்லையா? அப்படிதான் அண்ணனுக்கு என்ன இருக்கு அப்படிதான் தங்கச்சி இருக்கு. 2 பேரும் என்ன சொன்னீங்க? அப்படியா? அண்ணன் தங்கச்சிக்கு ஒரே மாதிரியா இருக்கு, ஒரே மாதிரியான சிந்தனைகள், ஒரே சம்திங் ராங்கா. உங்களுக்கு எல்லாமே ராங்கா தான் போயிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. கொஞ்சம் உங்களுக்கு இருக்கு சரி, அவருக்கு அது இருக்குமா என்னன்னு தெரியலையே. என்னது? காதல். எங்க அண்ணனுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல காதலிக்காதவங்க யாருமே கிடையாது. உலகத்துல எல்லாருமே காதலிச்சு நிச்சயமா. நான் காதலிக்கிறேன்னு சொன்னா நான் யாரையுமே நம்பவே மாட்டேன். காதல் இல்லாம வாழ்க்கையே கிடையாது. உலகமே இந்த காதல்ல தான் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு பிறப்பு முதல் இறப்பு வரை கடைசி வரைக்கும் காதல் இருந்தால் மட்டுமே இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்லறம் கடைசியாக நல்ல முறையில கொண்டு போய் சேர்க்க முடியும். கணவன் மனைவியா இருந்தாலும் நிறைய பேர் அவ்வளவுதான், அப்படிதான். நம்ம மனைவி தானே அப்படின்னு தாலியை கட்டியா வேலையை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பேசாம இருக்காங்க. அப்படி கிடையாது. இருந்தாலும் பாசம் இல்லாம கிடையாது. பாசம் அன்பு எல்லாமே இருக்கும். நம்ம மனைவி வீட்டுல தானே இருக்கா, பாத்துக்கலாம், பேசிக்கலாம்னு ஒரு எண்ணங்கள் தான். ஆனா மனைவியா இருந்தாலும் விடக்கூடாது. மனைவியா இருந்தாலும் கூட அப்பப்ப அன்பு காதல் பாசம் இதெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் இந்த வாழ்க்கை உலகத்துல இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து கடைசி வரைக்கும் பேரம் பேசி எல்லாத்தையும் வாழ்ந்து முடிச்சு ஒரு வாழ்க்கையை முடிக்கிறது பெரிய உலக சாதனையா இருக்கு இப்ப உள்ள காலகட்டத்துல. ஆமா, அப்படிதான் எல்லாமே நோக்கி போய்கிட்டே இருக்கு. எல்லாமே மாறி போயிருச்சு. இப்ப கணவன் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அப்பெல்லாம் கணவன் பேரை சொல்லாம என்ன எப்படி நம்ம கூப்பிட்டாங்க? சுவாமின்னு கூப்பிட்டாங்க.
அத்தான் கூப்பிட்டாங்க. அப்புறம் அழகா மாமான்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் கூப்பிட்டாங்க மச்சான்னு. அவங்க எல்லாம் அப்படி இருந்துட்டு போறாங்க. நீங்க காதலிக்கிறவங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. நான் மட்டும் எப்படி சொல்றதுன்னு கேக்குறேன். அப்படிலாம் இருந்தாங்களே, ஆமா நாம எப்படி சொல்றதுன்னு கேக்குறேன். நாளைக்கு சொல்லிடுவீங்களா? அப்படியா? அப்படிதான் கிடையாது, இன்னைக்கே சொல்லிடுவேன். இருந்தாலும் இப்ப நீங்க யாருன்னாக்க எப்படி அறிமுகப்படுத்திக்கணும்? இவங்களுடைய மனைவி, அப்ப இவங்களுடைய இப்படிலாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கணும் இல்லையா? அப்ப கணவன் பெயரை சொல்றது தவறு இல்லை. ஆனா எங்க சொல்லணுமோ அங்கே சொல்லணும். எல்லா இடத்துலயும் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. அதனால நான் முருகனை தான் காதலிக்கிறேன். அவர்தான் காதலிக்கிறேன். அவருக்காக என்னுடைய காதலாகப்பட்டதை நான் எப்படியெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் தெரியுமா? தாளாட்டும் பூங்கா
அருள் கொடுத்தவனை சூரனை வதம் செய்த சுப்பிரமணிய கடவுளை ரிக் யசு சாமம் ஆதரமணம் என்ற 4 வேதங்களுக்கும் தலைவன் நான் என்று அகந்தை கொண்ட பிரமனை சிரசில் கொட்டி சிறையில் அடைத்தவனை சிந்தையில் நின்று ஆணவம் மாய்கை காமியம் என்ற மனத்தையும் அறிந்தவனை கபர மருள் திருமாதி மூலமே ஐயனே என்னை அருள்வாயாக முருகா. எத்தனையோ பெருமைகள் எத்தனையோ சிறப்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம், ஒன்றா இரண்டா அவருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும். ஒரு நாள் போதாது, ஒரு வருடம் போதாது, ஒரு யுகங்கள் போதாது, அப்பேற்பட்ட பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர். இந்த உலகத்துல எத்தனையோ மொழிகள் உண்டு, எந்த மொழிக்குமே கடவுள் கிடையாது. நமது தமிழ் மொழிக்கு மட்டுமே தமிழ் கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமான். இந்த பெருமை எல்லாமே அவரை மட்டுமே சாரும். அப்பேற்பட்ட தமிழுக்கெல்லாம் பெருமைகளை சேர்த்த எம்பெருமான் முருகப்பெருமான். அவருக்காகத்தான் நான் காத்துக்கிட்டே இருக்கேன். அவரின்றி ஒரு அணு கூட அசையாத காதல்னா காதல். அப்பேற்பட்ட ஒரு காதல் என்னுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே அவருக்கு மட்டுமே சொந்தம். அவரின்றி ஒரு அணு கூட அசையாது என்னுடைய காதலை நான் எப்படியெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் தெரியுமா? ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒளிபெருக்கி வேணும். ஒளிபெருக்கி நல்லா இருந்தா தான் நாடகம் நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட முறையில ஒரு அற்புதமான ஒரு ஒளிபெருக்கி பேர் சிவசக்தி ஆடியோஸ் கருத்தலக்கும்பட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அதில் பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு நன்றி 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 கண்ட வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அருமையான பக்கமேளங்கள் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக அருமையான ரசிகர்கள் முகமார்க்கம் கண்ணாடி ரசிகர்கள் அன்பு ரசிகர்களுக்கு நன்றி 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 கண்ட வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி கலைமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. இப்படிலாம் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் என் காதையும் நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தாயர் சிறந்த கோவில் பிள்ளை தந்தை
சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற பொன்மொழிக்கு ஏற்றது போல் எங்க அப்பா சொன்னது போலவே திரைக்காட்டுக்க சொல்ல வேண்டும், கண்ணு கருத்துமாக காவலை பார்க்க வேண்டும். சத்தம் கேட்கிறதா? என் தோழியாகப்பட்டவள் வெகு நேரமாக கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள். எனது தோழியை சந்திக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து கண்ணு கருத்துமாக காவலை பார்த்து எங்க அப்பாவுக்கு நல்ல பெயரோடு போக வேண்டும் அப்படின்னு வந்திருக்கோம். இருந்தாலும் கூட காவலையும் பார்க்க வேண்டும், என் காதலையும் நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? செம்மீரே செம்மீரே உங்கிட்ட சொன்னேனே, செவ்வந்தி பெண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா, மஞ்சள் தாலியும் குங்குமம் செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, செவ்வந்தி பெண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரே, மஞ்சள் தாலியும் குங்குமம் நான் வழங்கும் பூமுடிக்கு